வாங்க வாங்க. எப்படி கண்ணு இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, உட்காருங்க. எப்படி இருக்கே பவித்ரா? கதிர், இவங்க எப்படி இங்க? கம்ப்ளைண்ட் பண்ண அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டாலோ? கதிர் என் பிரதர். வணக்கங்க. வணக்கம் மேடம். ஹலோ. ஹலோங்க. காலேஜ் முடிச்சிட்டு எங்க ஊர்ல 4 மினி பஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மதுரைக்கு நாங்க வந்தா மினி பஸ்லயே ஊரை சுத்தலாம் இல்ல கண்ணு? ஐயோ ஆண்டி, சின்ன வயசுல இருந்தே ஆஞ்சநேயர் பக்தன். பொண்ணுங்கன்னா சுத்தமாவே ஆகாது. தம்பி ஏன் அப்படி பாக்குது? என்னடா எதிர்த்த வீட்டுக்காரங்க எதிரி வீடு மாதிரி இருந்தாங்களே, இப்ப வீட்டுக்குள்ளாரே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களாக்கும்? அப்படிலாம் இல்ல ஆண்டி. ஆம்பளைங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவங்க காலையில 9 மணிக்கு போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் பக்கத்து வீட்ல பேசாத, எதிர்த்த வீட்ல பேசாதன்னு சொன்னா நாங்க என்ன கைதிகளாக்கும்? அவங்க இல்லாதப்ப நாங்க எங்களுக்குள்ள ராசியா இருந்துக்குவோம். ஓ. ஏன் கண்ணு, எதுவுமே சொல்லாம நீ ஊருக்கு போயிட்ட? ஐயோ, எனக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை ஆண்டி. அவங்கள சமாதானம் பண்ணி எங்களை சேர்த்து வைக்க தான் கதிர் வந்தான். அப்படியா? கண்ணு, நீ இல்லாம வெளியில எங்கேயுமே போல. நாளைக்கு போலாமா? போலாமே.